ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் மெஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்து கூடவே 3 பச்சை மிளகா, அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடணும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதங்க விடணும். அப்புறம் இதில் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்கறியை வேக விடணும். இப்போ காய்கறி வெந்து வரதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன சின்ன வெட்டின தேங்காய், ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு கூட கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ காய்கறி இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் திரும்ப தேவையான தண்ணியை சேர்த்து அப்படியே தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா போதும், ஒரு டேஸ்டான ஒயிட் குருமா ரெடி. இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம், பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த வெள்ளை குருமா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.